So hi guys, welcome to Vibe Learning. இன்னைக்கு நம்ம 10th Max Chapter 1 Exercise 1.2ல 5th sum பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a company has 4 categories of employees, assistants, clerks, managers and executive officer. நான் அதை வந்து இங்கே எழுதிட்டேன். ஒரு 4 கேட்டகரிஸில் இருக்காங்க. அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதில் வந்து the company provide 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. அசிஸ்டன்ஸை ஏன் டினோட் பண்ணுறாங்க, கிளர்க்ஸை சி, மேனேஜர்ஸை எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை இ இப்படி டினோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த சேலரி அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்கு 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh rupees ப்ரொவைட் பண்ணுறாங்க. If A1, A2, A3, A4 and A5 were assistants and C1, C2, C3, C4 are clerks and M1, M2, M3 were managers and E1 and E2 are executive officers. இங்கே வந்து இப்படி டினோட் பண்ணுறதுலாம் நம்பர் ஆஃப் அசிஸ்டன்ட்ஸ். இப்போ இங்கே 5 பேர் இருக்காங்க, A1 வந்து A5 வரைக்கும். இப்போ கிளர்க்கு 4 பேர் இருக்காங்க, மேனேஜர் 3 பேர் இருக்காங்க அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்கிறப்போ if the relation R is defined by X or Y where X is the salary given to the person Y, express the relation R through a ordered pair and a arrow diagram. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், ஒரு ஆர்டர்ட் பேரும் இந்த ரிலேஷனை அண்ட் ஆரோ டயக்ராம் வச்சு ஃபைண்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரிலேஷன் என்னது, எக்ஸ் ஆர் ஒய் வேர் எக்ஸ் இஸ் த சேலரி அண்ட் ஒய் இஸ் த பர்சன். நம்ம எப்பயுமே ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம், எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபார்மேட்டில் தானே எழுதுவோம். அப்போ இங்கே எக்ஸ்ன்றது என்ன சொல்கிறாங்க, சேலரி. இப்போது ஒரு அசிஸ்டண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வருது, 10,000 வருது. இப்போது ஒரு கார்டீசியன் ப்ராடக்ட் ஒரு செட் எழுதணும்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் கமா ஒய், எக்ஸ்ன்றது சேலரி, ஃபஸ்ட்டு 10,000 டு ஒய், ஒய்ன்றது பர்சன். இப்போ பர்சன் இங்கே யார் இருக்கா, 5 பேர் இருக்காங்க, A1. அதே 10,000 தான் A2 இருக்கும். ஸோ 10,000 A2. அதே மாதிரி A5 வரைக்கும் 5 பேருக்குமே 10,000 தான். அதே மாதிரி இப்போது இது வந்து அசிஸ்டண்ட்டுக்கு முடிச்சிட்டோம். இப்போ கிளர்க்குக்கு 25,000 4 பேருக்கு. அதே மாதிரி எக்ஸு சேலரி 25,000 to C1, அதே 25,000 to C2, அதே 25,000 to C3, அதே 25,000 to C4 4 கிளர்க்குக்கும். அதே மாதிரி 50,000 to 3 மேனேஜர், salary comma person, 50,000 to manager 1, 50,000 to manager 2, 50,000 to manager 3. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh, x comma y salary 1 lakh comma E1, 1 lakh comma E2. ஸோ நம்ம ஆர்டர்ட் கொஷினில் கேட்டால் ஃபஸ்ட்டு ஒன் ஆர்டர்ட் பேரில் எழுதி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது என்னது, சேலரி. சேலரி நமக்கு என்னெல்லாம் இருக்குது, 4 சேலரி தான் இருக்குது. 10,000, 25,000, 50,000 and 1 lakh. எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, A1, A2, A3, A4, A5. அசிஸ்டண்ட்டே 5 பேர் இருக்காங்க, கிளர்க்கு 4 பேர் இருக்காங்க, C1, C2, C3, C4. மேனேஜர் 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். 10,000 வந்து அசிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான். $25,000 கிளர்க்குக்கு, 50,000 மேனேஜர்ஸ்க்கு,
1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.